ஹாய்ங்க. என்ன செய்கிறோன்னா, இன்றைக்கி வந்து சோம்பேறி சிக்கன் செய்கிறேங்க. ஏன்னு கேட்டால், மழை இடத்துல சோம்பேறித்தனமாக இருக்குது. திருவள்ளூர்லாம் பயங்கரமான மழைங்க. வந்து ஆட்டோ ஓட்டிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஒரு 9 மணிக்கு வந்தேங்க. வரக்குள்ளே சரி பசங்களாம் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய தடவை உட்காந்து சாப்பிட முடியறதில்ல. செகண்ட் ஷிஃப்ட்லாம் போனால் நான் நைட்டு 11 மணியாவது வரத்துக்கு. பசங்களாம் வந்துடுறாங்க, தூங்கிடுறாங்க. அதனால சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தேங்க. ரூ. 100 கொடுத்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா அடித்து அப்படியே லைட்டாக குறைன்னு அடித்து எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு இது வந்து சோம்பேறி சிக்கன் மாதிரி சிக்கன் நல்லா கழுவிட்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. கையிலே மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும், அந்த வளவளப்பு தன்மைக்காக விட்டுட்டு. ஏன்னா மசாலா நம்ம கையில் விட்டால் அது எண்ணெய் விட்டுட்டுன்னா அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லைட்டாக வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து ஒன்றா இது பண்ணி இடித்து வச்சுக்கணும். இடித்து வச்சுக்கணுன்னா அது வந்து வாசனைக்காக போடுறதுக்காக இடித்து வச்சுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு அரோமாவாக இருக்கும். சாப்பிட சாப்பிட அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நான் பேச்சுலர் லைஃப்பில் செஞ்சு பழக்கம். அதனால் வந்து சரி ஃபேமிலியாக இருக்க பின்னாடி இது செஞ்சு கொடுப்பேன். ஆட்டோ வாங்குறதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுப்பேன். இப்போலாம் செய்ய முடியலைங்க. ஏன்னு கேட்டால் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆட்டோ ஓட்டுறதுக்கு டைம் இல்லை. அதனால் வந்தவொடனே சாப்பிட்டு ஏதோ ஒன்று இருக்கிறத சாப்பிட்டு படுத்துருவோங்க. உடனே லைட்டாக கடுகு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை, இந்த வந்து லவங்கம் இது வந்து இடித்து சோம்பு லைட்டாக போட்டு இடித்து வச்சுது. அதில் வந்து எண்ணெய் காஞ்ச உடனே லைட்டாக போடணுங்க. போட்ட உடனே அது வந்து செவந்து வரணும். அப்படியே இது கருகிடக்கூடாது. அந்த நேரத்தில் அப்படியே வந்து நம்ம வந்து சிக்கனை போட ஆரம்பிச்சிடணும். சிக்கனை வந்து போட்டுட்டு தண்ணி இந்த கறி செய்கிறதுக்கு சுத்தமாக தண்ணியே ஊற்றக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகுதுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. கரைச்சி வரைக்கும் சிம்மில் வச்சே தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் தண்ணியே விடாமல் செஞ்சிங்கன்னா தான் அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே இருக்கும். தண்ணி லைட்டாக ஊற்றிட்டிங்கன்னா கூட அந்த மசாலா வந்து கிரேவி மாதிரி உங்களுக்கு வந்து தனியாக அது தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் போடணும். இன்றைக்கி வந்து செகண்ட் ஷிஃப்ட்டுங்க. 12 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணும். போயிட்டு 1 மணிக்கு இது நைட்டு 12:30க்கு தான் வீட்டுக்கு வருவேன். பயங்கரமாக மழை இருக்குது. பரவாயில்ல, நமக்கு வேலை இருந்தாலும் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்கன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பைக்கில் கூட்டிகிட்டு வரதுக்கெலாம் சிரமமாக இருக்குது. அதனால் செய்ய வேண்டியதான். சரி, கம்பேக் வந்து சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டோடனே அதனோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாக கூட போட்டுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மஞ்சள் தூள் சாப்பிட்றதால. அதுவும் மலையேறத்துக்கு சாப்பிட்றதால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு க்யூர் ஆகும். உடனே பச்சை மிளகா இருக்கிறவங்க போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக அல்சர் இருக்கிறதால பச்சை மிளகா போடல. பச்சை மிளகா போடாதனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் பச்சை மிளகா போட்டிங்கன்னா இன்னும் காரம் நமக்கு நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களாம் இருந்தால் கூட குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதால கொஞ்சம் பச்சை மிளகா கூட அவாய்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ திறக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே தக்கன்னு இருக்குது. அது என்னமோ தெரிலைங்க. என்ன தான் வீட்டுக்காரம்மா செஞ்சாலும் நம்ம சாப்பிட்றோம்ல, நம்ம செய்கிறோம்ல, அதனுடைய டேஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரில. நமக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், எண்ணெயிலே வெந்து அழகாக வந்துருச்சு. உடனே அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தழை வீட்டில் இருந்துச்சுன்னா பிச்சு போட்டுட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். இறக்கிட்டு தட்டில் போட்டுட்டா அவ்வளோதான். நான், என் பொண்ணு, என் பையன் எல்லோரும் உட்காந்து அழகாக ஆளுக்கு ஒரு பீஸு கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பீஸுடைய ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள். இது வந்து ரெகுலராக நான் சிக்கன் கடை வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன். அந்த கடைக்காரர்கிட்ட தான் வாங்குவேன். நமக்கு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். போய் வாங்கிட்டு நீட்டாக வாங்கிட்டு வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ தான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நம்ம ஃபேமிலிக்கிட்ட உட்காந்து சாப்பிட்ற சுகம் யாராலையும் தர முடியாது. அந்த சுகத்தை இப்போ நான் அனுபவிச்சிட்ருக்கேன். எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மழை காலத்தில் சிக்கன் சாப்பிட்றது சொல்லியா தர வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர்